சூரியனை நடுவில் வைத்து பிற கிரகங்கள் சுற்றி வருகின்ற அந்த வட்டப்பாதையானது எல்லா கிரகங்களுக்கும் ஒரு ஒழுங்கான வட்டத்தில் இல்லாமல் சில கிரகங்களுக்கு நடுவில் சூரியன் இருக்கிறது, சில கிரகங்களுக்கு சற்று தள்ளி சூரியன் அமைந்திருக்கிறது. நாம பார்த்திருந்தோம் இல்லையா? இப்போ பூமியை பார்க்கும் பொழுது இந்த தள்ளி இருக்கிறது வந்து ஒரு 3% என்பதாக இருக்கிறது. வீனஸ் அதாவது சுக்கிரன் என்பது 1% இருக்கிறதுன்னு பார்த்தோம். அப்போ வீனஸுக்கு மட்டும் ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு வட்டம், பூமிக்கு வந்து அதுக்கு அடுத்த ஒரு வட்டம் அப்படின்னு பார்த்தோம். இந்த படத்துல பாருங்க, பூமியானது ஒரு அச்சுல இந்த மாதிரி சாஞ்சிருக்கும் பொழுது, இதே சாய்வான அச்சுல அப்படியே பூமி சுத்திக்கிட்டே வரும்பொழுது, அது சில நாட்களில் சூரியனுக்கு அருகில் வருகிறது. அதாவது பெரிஹீலியன் அப்படின்னு சொல்லுவோம். பரிதி அண்மை புள்ளி அப்படின்னு பார்த்தோம். அதுவே அதிலிருந்து ஒரு 6 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா, சூரியனை விட்டு பூமியானது மிகவும் தூரம் தள்ளி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அப்ஹீலியன் அப்படின்னு பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு சைக்கிள் இருக்கு இல்லையா? இந்த சைக்கிள் வந்து ஒரு நீண்ட கால அளவில் நடைபெறுகிறது. இந்த ஆர்பிட் வந்து இந்த மாதிரி மாறிட்டே இருக்கிறது. இப்பொழுது பூமியானது சூரியனை நோக்கி நகர்வதாக வானியல் ரீதியாக சொல்லப்படுகிறது. சூரியனை விட்டு பூமியானது தள்ளி இருக்கும் பொழுது அது அதிகபட்ச ரேடியேஷனை வாங்கிக்கிறதாக சொல்லப்படுகிறது. நீங்க வந்து இந்த மெலன்கோவிச் சைக்கிள் அப்படிங்கிறத பத்தி கூடுதலா படிச்சு தெரிஞ்சுங்க. 2வது வந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த அச்சு இருக்கு இல்லையா? இந்த சாய்வான அச்சு என்பது நீங்க இந்த மாதிரி பார்க்கும்பொழுது 21.5 24.5 என்ற அளவில் இந்த சாய்வான அச்சானது தொடர்ச்சியாக மாறிக்கிட்டே இருக்கு. இப்படி போயிட்டு இப்படி வருது. அது வந்து நிலையானதாக எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. இப்போதைக்கு இது 23.5 என்ற அளவில் இருக்கிறது நண்பர்களே. வானியல் ரீதியாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இந்த 24 தொட்டுவிட்டு இந்த அச்சானது 21 நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம 23.5 அப்படிங்கிற அளவில் இருக்கிறோம். காலப்போக்கில் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரப்போகுது. குறையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமியோடைய அச்சானது கொஞ்சம் நிமிருதுன்னு அர்த்தம். அதாவது ரொம்ப சாய்வா இருக்கும்போது எக்ஸ்ட்ரீம் வெதர் இருக்கும். அதுக்கு பதிலா இப்படி கொஞ்சம் இப்படி நிமிரும்போது பூமியின் வடபுலமும் தென்புலமும் சூரியன் போகாத பாதைன்னு இருக்கு இல்லையா? அந்த நிலப்பரப்பு அதிகமாக ஆரம்பிக்கும். அந்த நிலப்பரப்பு அதிகமாகும் பொழுது காலப்போக்கில் இந்த ஐஸ் வந்து துருவங்களில் உறைவது என்பது நிகழும். அதாவது ஐஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஐஸ் ஏஜ் நிகழும் பொழுது சூரியனிலிருந்து வருகின்ற இந்த கதிர்வீச்சு, வெளிச்சம் என்பதெல்லாம் ஐஸ் இருந்துச்சுன்னா என்ன ஆயிடும்னா, அந்த ஐஸ் வந்து ஒரு பெரிய எதிரொலிக்கும் பரப்பாக செயல்பட்டு சூரியனிலிருந்து வருகின்ற அந்த வெப்பத்தை குறைத்து, அதாவது எல்லா வெப்பத்தையும் பூமி வாங்காம ஐஸ் அந்த இடத்த மூடிச்சுன்னா அதுல இருக்கிற வெளிச்சம் வந்து பட்டு நிறைய வெப்பம் வந்து உள்ளுக்கு வராம வெளியே போயிடும். இந்த மாதிரி அச்சு நிமிர்ந்துச்சுன்னா ஐஸ் ஏஜ் என்பது நமக்கு வரும். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த அச்சு வந்து இந்த மாதிரி சுத்தி வரும்பொழுது இந்த ஒரு தள்ளாட்டத்துக்கு உள்ளாகுது அப்படின்னு பார்த்தோம். ஸ்பின் அப்படின்னு சொல்றோம், ப்ரெசஷன் சொல்லுவோம். இந்த தள்ளாட்டம் என்பது 19,000 24,000 ஆண்டுகளுக்குள்ளார இது நிகழுது. இது வந்து ஒரு நம்பர் கிடையாது, தொடர்ச்சியாக இந்த நம்பர் காலப்போக்கில் மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்.